Guys, இந்த வீடியோ வந்து weight loss பண்றவங்களுக்கு நீங்க இப்ப நான் சொல்லப்போற இந்த மூன்று ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட weight loss வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாம ஈஸியா வந்து போகும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று மிஸ்டேக்கை தான் வந்து நிறைய பேர் weight lossல இருக்கிறவங்க பண்ணி அவங்களோட weight loss ஜர்னியை வந்து மிடில்லயே டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. சோ முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து don't check your weight. சோ அடிக்கடி உங்களோட வெயிட்டை செக் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களோட உடம்புல இருக்க ஃபேட் வந்து உங்களுக்கு ஓவர் நைட்ல நீங்க கெயின் பண்ணல. ரொம்ப பல வருஷமா நீங்க கெயின் பண்ண ஃபேட் தான் அது. அதே மாதிரி தான் உங்களோட உடம்பை விட்டு அது வெளியில போகும்போதும் ஓவர் நைட்ல போகாது. அது டைம் எடுக்கும். அந்த டைமை நீங்க கொடுக்கணும். ஸோ நீங்க அடிக்கடி வெயிட்டை செக் பண்ணீங்கன்னா நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுங்க. ஸோ உங்களோட வெயிட்டை வந்து 2 வீக்ஸுக்கு ஒருக்கா செக்இன் மாதிரி ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணி 2 வீக்ஸுக்கு ஒருக்கா செக் பண்ணுங்க. உங்களோட வெயிட் செக் பண்ணும்போது ஏர்லி மார்னிங் செக் பண்ணுங்க. உங்களோட வெயிட்டை பாத்ரூமை ஜூஸ் பண்ணிட்டு மற்றது உங்களோட ஸ்கேல் இருக்குல்ல ஒரே இடத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட வெயிட்டை செக் பண்ணும்போது உங்களோட ஸ்கேல் எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல உங்களோட ஸ்கேலை வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா எங்களோட நிலம் வந்து ஈவனாக இருக்காது. அப்படி ஈவனாக இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் ஸ்கேலை மாறி மாறி உங்களோட ரூமை சுற்றி ஓடினீங்கன்னா ஒரு நாள் இங்கே ஒரு நாள் அங்காலண்டு வச்சுனீங்கன்னா வந்து உங்களோட நிலம் வந்து பேலன்ஸாக இல்லாட்டி ஸ்கேலும் வந்து நம்பர்ஸ் டிஃப்ரெண்டாக தரும். ஸோ அதனால ஸ்கேலை ஒரே இடத்துல வைங்க. ரெண்டாவது நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது உங்களோட வெயிட் குறைஞ்சா தான் நீங்கள் வெயிட் லாஸ் ஆகுறீங்கன்னு அர்த்தம் இல்லை. உங்களோட உடம்பு சேஞ்ச் ஆனால் அதாவது உங்களோட ஃபிசிக் நீங்கள் போடும்போது உங்களோட பழைய உடுப்பு வந்து லூஸ் ஆனால் கூட நீங்கள் வெயிட் லாஸ் ஆகிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 80 கிலோவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மந்த்துக்கு பிறகு நீங்கள் ஒரு 75 கிலோ ஒரு 5 கிலோ தான் நீங்கள் லூஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் அதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகுங்க. என்னோட 6 மாதத்தில் 5 கிலோ தான் லூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த 5 கிலோ லூஸ் பண்ணுற அந்த டைமில் வந்து நீங்கள் மசிலும் கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ வெயிட் லாஸில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஸ்கேல் வெயிட் தான் கீழே போகணுமென்ற அவசியம் இல்லை. உங்களோட ஃபிசிக் கூட சேஞ்ச் ஆகலாம். அதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் அடிக்கடி உங்களோட வெயிட்டை செக் பண்ணாதீங்க. 2 வீக்ஸுக்கு ஒருக்கா செக்இன் மாதிரி செக் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டோன்ட் லுக் அட் யுவர்செல்ஃப். அடிக்கடி உங்களோட உடம்பை நீங்கள் கண்ணாடியில் வெயிட் லாஸ் ஆகிட்டான்னு உங்களோட வயிற்றை பிடிச்சி பார்க்குறது செஸ்ஸை பிடிச்சி பார்க்குறது இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆனால் கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி உங்களை நீங்களே பார்த்து கொண்டிருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது நம்ம கலாச்சாரத்தில் வந்து இப்போ எங்களோட அம்மா அப்பாக்களோட நாங்கள் இருந்து வளருவோம். அவங்களுக்கு தெரியாத எங்களுக்கு எவ்வளோ உடம்பு போடுது நாங்கள் எவ்வளோ உயரம் வளர்றோம்னு. ஆனால் சித்தப்பாவோ பெரியப்பாவோ 2-3 மாதம் கழிச்சு வீட்டை வருவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க என்னடா எவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு. ஆனால் எங்களோட அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க இல்லை அவன் அப்படியே தான் இருக்கிறான்னு. அதுக்கு அர்த்தம் உங்களோட அம்மா அப்பா பொய்ன்னு சொல்லல, உங்களோட சித்தப்பா பெரியப்பாவும் பொய் சொல்லல. அவங்க உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதால அவங்களால உங்களோட குரோத்தை வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். ஆனால் உங்களோட அம்மா அப்பாக்கள் உங்களை அடிக்கடி பார்த்து கொண்டிருக்காங்க. அதனால அவங்களால உங்களோட குரோத்தை நோட்டீஸ் பண்ண முடியாது. அவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ சேம் ஃபார்முலா தான். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது அடிக்கடி நீங்களே உங்களை கண்ணாடியில் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே உங்களோட உடம்புல நடக்கிற வித்தியாசத்தை பார்த்துக்கொள்ள முடியாது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட். இதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போடுது. நான் ஒரு 6 ஸ்டெப்ஸ். இப்போ நீங்கள் அந்த 6 ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணி உங்களோட ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க